ஓகே, நாம் மலைக்காது மலை போல் இருப்போம் என்கிற தலைப்பில் 4 வசனங்களை பார்த்தோம். 4 வசனங்கள் தான் இருக்குது. நாம் இன்றைக்கு நாம் பார்க்குற எல்லா செய்தியும் நாம் ஒன்றும் புதுசாக பார்க்கல. ஆனால் புதிய கீழ்ப்படுதல் நமக்கு தேவை என்பது மாத்திரம் நாம் யோசிக்கிறோம். ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் பிரயோஜனமானவர்களை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தினாலே பிதாவே. ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். அதனால் எல்லா வயசு தரப்பினருக்கும் ஆண்டவர் வேதத்தில் வார்த்தைகளை எழுதியிருக்கிறார், ஆலோசனை கொடுத்திருக்கிறார். அதில் பெண்களுக்காக உங்களுடைய எல்லா வயது தரப்பிலும் உங்களுடைய எல்லா நிலையிலும் உங்களுக்காக தேவன் பேசியிருக்கிறார். அண்மையான காலத்தில், அண்மையான காலம்னு சொல்ல முடியாது, ரொம்பவே ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு மேலாகவே பெண்ணியம் என்று உலகத்தில் வந்த பிற்பாடு ஆண் ஆதிக்கம் பெண்ணியம் என்று ஒரு பெரிய மேஜர் பிளவு உலக கலாச்சாரத்தில் பல காரணங்கள், காரியமான காரணங்கள், இது இல்லாத வீம்பான காரணங்கள் எல்லாவற்று நிமித்தம் ஆண்கள் பெண்களுக்கு இடையே திருமணமானவர்கள் ஆகாதவர்கள், குடும்ப பெண்கள், பணிக்கு செல்கிற பெண்கள், பல துறையிலே ஏறக்குற எல்லா துறையிலும் பெண்கள் பணிக்கு வந்து விட்டார்கள். உயர் அதிகாரங்களிலே பெண்கள் இருக்கணும், படித்து குவாலிஃபையாக வராங்க, இராணுவத்தில் இருக்கிறாங்க, அரசியல் இருக்கிறாங்க. இதெல்லாம் மறைமுகமாக பகிரங்கமாக இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்னு சொல்லி நம்முடைய எண்ணங்களிலே தாக்கம் ஏற்படுகிறது. நம்முடைய எண்ணங்களிலே சபலத்தை ஏற்படுத்துகிறது, சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது, சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. சந்தர்ப்பவாதங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஆண்களும் சந்தர்ப்பவாதிகளாக இருக்கிறாங்க, பெண்களும் சந்தர்ப்பவாதிகளாக இருக்கிறாங்க. ஸோ இந்த தடுமாற்றத்தின் மத்தியில் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயத்தில் காலம் முழுவதும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம், அவரவருடைய வாழ்க்கையின் முடிய பரியந்தம், குறிப்பாக இந்த நசரேனா இயேசுவை நம்புகிறவர்கள், பிதா குமாரன் பரிசுத்தம் என்கிற ஏக திரியேக தேவனை நம்புகிறவர்கள் வேத வசனத்துக்கு சென்றால் மாத்திரமே நமக்கு விமோச்சனம் இருக்கிறது, தெளிவு இருக்கிறது. இதையுமே கடுமையாக விமர்சிக்கிறவர்கள், குறை கூறுகிறவர்கள், கொச்சைப்படுத்துகிறவர்கள், ஏளனப்படுத்துகிறவர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. போத் இன் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி as well as in the secular world. ஸோ காட்லி விமன், தேவ பக்தி உள்ள பெண்களை பற்றி வேதத்தில் சொன்ன பழங்காலத்து வேதம் எழுதப்பட்டு நமக்கு பிரசுரிக்கப்பட்டு நம்ம கையில் கிடைச்ச காலத்திலிருந்து, அதுக்கு முன்னையுமே கூட ஓரல் ட்ரெடிஷன் மூலமாக பெண்கள் அவருடைய வாழ்க்கையை பற்றி, அவருடைய குடும்ப சமுதாய சபை, குறிப்பாக ஆராதிக்கும் திரு சமுதாயத்தில் பெண்களுக்கு இருந்த பங்கை பற்றி தேவ ஆவியானவர் ஆண்டவர் இயேசுனுடைய அப்போஸ்தலர்கள் மூலமாக சொன்ன விஷயங்களைத்தான் நாம் இன்றைக்கு நினைவு கூறப்போகிறோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் நாம் வாசிப்போம். The book of 1 Peter chapter 4 verse 12 and 13. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். 1 பேதுரு 2 பேதுரு தீமோத்தேயின் நிருபம், தீத்துவின் நிருபம், எபிரேய நிருபம், யூதாவின் நிருபம், யாக்கோபின் நிருபம், இவை எல்லாமே பொது நிருபங்கள், ஜெனரல் எபிசல்ஸ். ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு எழுதப்படவில்லை.
தீத்துவுக்கு அவர்களுக்கான சில எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சபையை நடத்த வேண்டும் என்கிற ஆலோசனை சொல்லி முடித்த பிற்பாடு இடையிடையும் பிற்பாடு கடைசி தொகையான அந்த அதிகாரங்களிலே திருச்சபை முழுவதுக்கும் இவர்கள் எடுத்து செல்ல வேண்டிய உண்மைகளை பற்றி தான் நாம் வாசிக்கிறோம். ஸோ நாம் கவனிக்க வேண்டியது, பேதுரு இன்னாருக்கு எழுதினார், அன்னாருக்கு எழுதினார், தீத்துவுக்கு எழுதினார், தீமோத்தேயுக்கு எழுதினார், எனக்கு இதெல்லாம் சொல்லலை அப்படின்னு நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது. அப்போ இந்த 1 பேதுரு 2 பேதுரு பொது நிருபம். இஸ்ரவேல் மக்களுக்கு எழுதினார், தன்னுடைய ஜனத்துக்கு எழுதினார். இவர்களுமே நூற்றில் 80லேருந்து 90% யூதர்களாகவே இருந்து தான் யூத முறைமைகளையே மனதிலே அதில் ஊறி போன நிலையில் தான் பரிசுத்தானிடத்திலேருந்து இந்த வார்த்தைகளை பெற்று அந்த மக்களுக்கு முதலாவதாக வலியுறுத்தி விட்டு புறஜாதிகளுக்கு எப்படி பேதின் மூலமாக வாசலை திறந்தாரோ, பல ஊர்லேருந்து, கலாத்தியாவிலிருந்து, பிலிப்பிலிருந்து, ரோமாபுரியிலிருந்து, கொரிந்தியர்லேருந்து, தெசலோனிக்கையிலேருந்து, கொலோசையிலிருந்து, இன்னும் அந்தியோக்கியாவிலேருந்து, இப்போ ஏறக்குறைய 17 விதமான பட்டணங்கள் சிதறண்டு போன காலங்களிலே இவர்கள் நற்செய்தியையும் இறை அரசுக்கு அடுத்த விஷயத்தையும், குறிப்பாக திருச்சபை ஆண்டவராய் இயேசுவின் சரீரம் என்கிற நிலையில் அவர்களுக்கு ஆலோசனைகளை அவர்கள் சந்தித்த சமுதாய சூழலிலே, அவருடைய தனிப்பட்ட குடும்ப சூழலிலே, ஆண்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த பெண்களுக்கு, பெண்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஆண்களுக்கு, பெற்றோர் பெற்ற ஆண் பிள்ளைகளுக்கு, பெற்றோர் பெற்ற பெண் பிள்ளைகளுக்கு இவைகளெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அப்போது பிரியமானவர்களேன்னு கூப்பிடும்போது பெண்களை மாத்திரம்தான் கூப்பிட்றாரு, ஆண்களை மாத்திரம்தான் கூப்பிட்றாரு, குழந்தைங்களை மாத்திரம்தான் அப்படி கூப்பிட்றாரு அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. காட் லவ்ஸ் எவ்ரி ஒன். அவர் மேல் விசுவாசமாக இருந்த எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் பிரியமானவர்களே என்று சொல்லி தான் அழைக்கிறார். உங்களை சோதிக்கும்படி, அந்த உங்களைங்கும்போது இட்ஸ் ஆல் அ ப்ளூரல் டேர்ம், பன்மையிலே தேவன் சொல்லுகிறார். அதனால் ஒரு தனிப்பட்ட மனிதனை தாக்கவில்லை, இல்லை அவங்கள டார்கெட் பண்ணி ஆண்டவர் பேசலை. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று தெரியாமல். இது எவ்வளோ பழைய காலத்து எழுதப்பட்ட காலத்திலேயே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஆமாம், அதான் எனக்கு தெரியாதா, எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இன்றைய காலத்துக்கெலாம் இந்த மாதிரிலாம் எழுத முடியுமா? ரொம்பவே வித்தியாசமாக, குறிப்பாக கவனம் செலுத்தி ஆய்வு செய்து எழுதுனா கொஞ்சம் எங்கள் வாழ்க்கையில் அதை நாங்கள் எப்படி நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு பிரயோஜனம் இருக்குன்னு நம்ம எண்ணம் கொள்றதுல ஒன்றும் சாவான பாவம் இல்லை. ஆண்டவர் எக்காலத்துக்குரிய சோதனைகளை, பாடுகளை, நாகரிகமற்ற காலமோ, தொழில்நுட்பம் வளர்ந்த காலமோ, அறிவு பெருத்த காலமோ, மனுஷனுடைய அடிப்படை சுவாபம் எப்படி இருந்தது, எப்படி இருக்கணும், எப்படி போய் கொண்டிருக்கிற, அதில் என்ன திருப்பம் காண வேண்டும் என்கிற விஷயத்தை தான் தேவன் சொல்கிறார். பொதுவாக எல்லா பெண்களுக்கும், இப்போ நம்ம ஜூம் பண்ணி உங்களுக்காக இதை யோசிங்க. சுகதேகிகளாக இருக்கிற பெண்கள் இருக்கிறாங்க, மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிற பெண்கள் இருக்கிறாங்க, ஊனமுற்றவர்கள், வெவ்வேறு விதத்தில் அறிவில்லாதவர்கள் இருக்கிறாங்க, பேதைகள் இருக்கிறாங்க, படித்தவங்க இருக்கிறாங்க, படிக்காதவங்க இருக்கிறாங்க, ஏழைகள் இருக்கிறாங்க, பணக்காரங்க இருக்கிறாங்க, அடிமைகள் இருக்கிறாங்க, சுயாதீனிகள் இருக்கிறாங்க, வெவ்வேறு விதமான கலாச்சாரத்தில் இருக்கிற பெண்கள் இருக்கிறாங்க. நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆபிராம் காலத்துக்கு பின்னே நியாயப்பிரமாண காலம்லாம் முடிச்சு இன்னுமே குறைச்சி வடிகட்டி பார்த்தா கர்த்தரா இயேசு கிறிஸ்து வந்து போன பிற்பாடு, தூய் ஆவியான ஊற்றப்பட்ட பிற்பாடு, அப்பத்துலேருந்து கூட நம்ம எடுத்துக்கிட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும். ஏன்னா அங்கேருந்து கோடு பிடிச்சி பெரிய கோடு போட்டு இப்படி இழுத்து எல்லாத்தையும் வச்சு ஒரு யோசனைக்குள்ளே போகாமல், அண்மையான காலத்திலிருந்து பல நிலையிலே பெண்கள் பல சவால்களை சந்தித்து, கலாச்சார சீரழிவு, பொருளாதார நெருக்கடி, பஞ்சங்கள், யுத்தங்கள், பிரிவினைகள், பெண்களுக்குள்ளே ஏற்பட்ட புரட்சிகள்,
ராணிகளாக யுத்தங்களை செய்த தேசத்து ராணிகளாக, பட்டத்து ராணிகளாக இருந்தவங்க, சமுதாயத்தில் பிரபலியமாக இருந்தவங்க, சமுதாயத்தில் குரல் எழுப்பியவங்க, இன்ஸ்பைட் ஆஃப் அப்ரெஷன், அவங்கள ஒடுக்கி இருந்தாலும் அவர்களை நெருக்கி இருந்தாலும் அவங்க சந்தித்த வழக்கமான சவால்களாக இருந்தாலும் நூதனமான சவால்களாக இருந்தாலும் மனித நேயத்துக்கு அப்பாற்பட்ட மிருகத்தனமான சவால்களாக இருந்தாலும் கர்த்தராய தேவனை தேவனாக அறியாத நிலையில் செயல்பட்ட பெண்கள், கர்த்தராய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பெண்கள் எப்படி ஓடி முடித்திருக்கிறார்கள்? அவர்களுடைய மன, சரீர, குடும்ப, சமுதாய, ஆன்மீக போராட்டங்களிலே இதையெல்லாம் மனதில் இருத்தி தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆலோசனையில் சொல்கிறார். இப்போது இந்த 12ஆம் வசனத்தில் பிரியமானவர்களேன்னு கூப்பிட்றதுக்கு முன்னாடி இங்கே 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து 2-3 வசனங்கள் வாசித்தா இதோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். இதெல்லாம் ஜென்ரல் கவுன்சில். நீங்கள், again a plural term. ஏன்னா இது திரும்பி அந்த தவிப்பு இருக்க தான் செய்யுது. இப்போ பெரிய பேச்சு பொருளாக இந்தியாவில் இது இன்டர்நேஷ்னலாக கூட ஆயிடுச்சு, வைரல் ஆயிடுச்சு. அந்த ஒரிசாவில் ஊழியக்காரரை அடித்து துன்புறுத்தி அவர் வாயில் மாட்டு சாணத்தை வச்சு ஈனப்படுத்தினது பெரிய ஒரு காரியமாக இருக்குது. கொந்தளித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அண்மையில் நடக்க இருக்கிற தேர்தலில் இது பயங்கரமாக நெகட்டிவாக பிஜேபிக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இல்லாட்டினாலும் ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் நல்லது. அதனால் இது வெளிப்படைத்தன்மையோடு பிஜேபிக்கு நீங்கள் ஓட்டு போடலை அப்படின்னு நினைக்கிறத விட அதை இந்த நம்ம இணையதள பக்கத்துக்கு அடிக்கடி சில இதில் ஈடுபாடு கொண்டவர்களுடைய சின்ன கருத்துக்களை நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். பிஜேபி கட்சியோடு மறைமுகமாக பகிரங்கமாக தொலை தூரத்தில் இந்த கூட்டாட்சியில் ஐக்கியம் வைத்துக் கொள்கிற சின்ன கட்சிகள், சின்ன கட்சிக்காரர்கள், ஜாதி கட்சிகள், ஊர் கட்சிகள், அவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டுறாதீங்க. இப்போ நான் கட்சியை இங்கே பிரச்சாரம் பண்ணலை. ஆனால் கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் ஆண்டுக்குவார், அவருக்கு தெரியாதா ஏன் இப்படி நம்ம பேசுகிறதும் சரியல்ல. நாம் எவ்வளோ தான் மனசாட்சிக்கு மனசில் பட்ட மாதிரி செஞ்சாலும் கூட ஆளுங்கட்சி இப்போதைக்கு ஆளுங்கட்சிக்கு எதிர்குரல் கொடுக்கறது தமிழ்நாட்டில் டிஎம்கே தான். அதனுடைய ஒரு சில தோழமை கட்சிகள் அந்த குதிரை பேரம் போல் ஒருத்தன் இந்த பக்கம் தாவறான், சந்தர்ப்பவாதிகளாக இருக்கிறாங்க. அதுபோல் வடநாட்டிலையும் அப்படி இருக்கிறாங்க. அவன் அதை தான் இப்போ நம்புகிறான். கவனிங்க தூங்காமல் பிரச்சனைகளை பற்றி தான் சொல்ல. ஏன்னா இவங்க மனித நேயம் பேசுகிறானுங்க. ஆனால் சனாதன கொள்கை பெண்களை குழி தோண்டி பதைக்கிற ஒரு கொள்கை. அவங்களே அலறாங்க. ஆனால் புரியல, பெண்களே வெறித்தனமாக அந்த கட்சியில் செயல்படுறவங்க இருக்கிறாங்க, முரட்டு குணம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனானப்பட்ட ஜனாதிபதி ஷீஸ் அ உமன். படித்த பயங்கரமாக எனக்கே முன்னாடி அவங்கள ப்ரப்போஸ் பண்ணி ஜனாதிபதியாக வரும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னடா இந்த மாதிரி, ஏன்னா அவ்வளோ படிச்சிருக்கு, கவர்னராக இருந்திருக்கு. ட்ரைபல் உமன் சொல்லி நம்ம மட்டமாக யோசிக்கல. ஆனால் அந்த அம்மாவுக்கு ஏன் அந்த மனித நேயம் இல்லை? அந்த அம்மாவுக்கு ஏன் அந்த நடுநிலை இல்லை? குறிப்பாக இயல்பான ஒரு பெண்களுக்காக ஏன் அந்த அம்மாவில் குரல் கொடுக்க முடியல? ஷி ought to. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்திலே பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைப்பதற்காக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் என்றெல்லாம்
வாசிக்கிறோம். வெளிப்படைத்தன்மையோடு கூட துணிகரமாக அரங்கேறி கொண்டிருக்கிற துரோகங்கள், மத சாயங்களை பூசி கடவுள் பெயரை சொல்லி மாத்திரம் பெண்களுக்கு ஏற்படுகிற துரோகங்கள், பெண்களுக்கே ஏற்படுத்துகிற துரோகங்கள், அவங்க வந்து தங்களை தப்புவித்து கொள்ள முடியாமல் அவங்களுக்கு இருக்கிற கட்டுகள், இதெல்லாம் பற்றி அநேக காலத்தில் இந்த ரோமாபுரி மக்கள் வந்து மிருகத்தனமாக தான் நடந்திருக்காங்க. பெண்கள்லாம் ஒரு சும்மா ஒரு டாய் தான், ஒரு விளையாட்டு பொருள் தான். நேத்திக்கு முந்தா கூட பீகார் மாநில முதல்வர் நிதிஷ்குமார் கேனத்தனமாக புத்தியை விற்று போட்டவனை போல் பெண்களை பற்றி போய் எல்லாம் கொந்தளித்து அப்படியே கூட்டமே காலி ஆயிடுச்சு. ஆயுமையும் கத்திட்டு இருக்கான். அவனுக்கு அந்த பீகாரி பெண்கள் எழுந்துச்சி போகிறாங்க. த ஹோல் கிரவுண்ட் இட் வாஸ் ஸோ எம்டி. வாட் அ ஷேம். ஆனால் ஷேம்லெஸ் பீப்புள், அவங்களுக்கு வெக்கம் இருக்காது. ஸோ இந்த சோதனைகள் வந்து அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சமுதாய ரீதியாக உங்களுக்கு ஒரு வயல்வெளியை போல் நீங்கள் சுகாதாரமாக, சந்தோஷமாக, சௌக்கியமாக வளர வேண்டிய நிலபலங்கள்லாம் நோய் கொண்டிருந்தால், கொள்ளை நோயினால் பீடிக்கப்பட்டிருந்தால், தாவரங்கள் வளர்ச்சி காணாமல் குன்றி காஞ்சொறி மூடினது போல் மூடியிருந்தால் எப்படி வாழ்வாதாரம் நிலைக்கும்? இது வாழ்வாதாரத்துக்கு அடுத்த, பூமிக்கு அடுத்தது காரியம் மாத்திரமல்ல, எல்லாத்துக்கும் ஒரு பெண் தேவதையை சுட்டி காமிக்கிறாங்க. படித்தவங்களும் அப்படி தான், படிக்காதவங்களும் அப்படி தான், கிரேக்க கலாச்சாரம் அப்படி தான். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, புதுமை என்று திகையாமல்ங்கிறதுக்கு தான் அவங்களுக்கு சொல்ல வரேன். அதுக்காக நீங்கள் வந்து கேர்லெஸ்ஸாக இருங்க, ஆமாம் அப்படிலாம் வரும் தான் சொல்லி வா வந்த என் வழி வந்து இப்போது எங்கள் வீட்டை வந்து விசிட் பண்ணிட்டு போ அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று எண்ணாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நம்ம கூடாரத்தில் கூடிய இந்த காலத்தில் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் VBS நம்ம நடத்தினோன்னு நினைக்கிறேன். அந்த டைமு மேபி இந்த செகண்ட் VBSல மேரிஸ் லேசரை பற்றி நம்ம பார்த்தோம். அந்த VBS பாடத்திட்டத்துக்கு பின்னே அதை நான் திரும்பி உங்களுக்கு எடுத்து சொன்னேன். வெள்ளை ராணின்னு பேர் அவங்களுக்கு. அன்மேரிட் பியூட்டிஃபுல் உமன் ஃப்ரம் பிரிட்டிஷ் ஐல்ஸ். மனுஷனையே கூறு போட்டு திங்கிறவங்க மத்தியெல்லாம் போனாங்க. அந்த அப்ரிட்ஜ், அந்த சுருக்கமான வாழ்க்கை சரிதை வாசிக்கும் போதே புல்லரிக்குது, பகீர்னு இருக்குது, யோசனையாக இருக்குது. ஆனால் தேவனுடைய காவல் அந்த அம்மா மேலே எப்படி இருந்திருக்கு பாருங்கள். பல இன்னல்கள், துன்பங்கள், நிந்தனைகள் அதெல்லாம் வந்தது தான். ஆனால் ஆண்டவர் அவர்களை அப்பழுக்கற்ற ஒரு பெண்ணாக, அந்த மக்களே நாங்கள் கொடுக்க முடியாது திருப்பி உங்களுக்கு உங்கள் நாட்டு பிரஜையை, இது எங்கள் ஊர் பொண்ணு, இது எங்கள் அனைவருக்கு தாயின்னு சொல்லி அவங்க உடலை கொடுக்கல. டேவிட் லிவிங்ஸ்டனுடைய உடலையும் கொடுக்கல. ஆனால் ஜபர்தஸ்தாக கொண்டு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்குது. இவங்களுடைய வாழ்க்கை சரிதை நம்ம கூட பேசணும். உன்னால் முடியல இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு யோசிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் பூனைக்கு மணி கட்டுற மாதிரி என்ன இயற்கைக்கு உட்பட்ட, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அபிஷேகிங்க. பலனை தாங்க, தேவ சக்தியை தாங்க, ஞானம் தாங்க, வாக்கு வல்லமையை தாங்க. என் பிராணனை மறுமையாக எண்ணாமல் பானப்பிலையை வார்க்கப்பட்டு போகும் அர்ப்பணத்தை தாங்க. யாராவது ஒரு பெண் இந்த உலக வட்டாரத்தில் ஏதோ ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு பெண் குரல் எழுப்பினாலும் தேவன் அதை பார்த்து உங்களை எடுத்து உபயோகிக்க, உலக முடிவின் காலத்தில் அவர் அனுப்ப இருக்கிற பெரிய எழுப்புதலில் உங்கள் பங்கை நிறைவேற்ற உங்களால் முடியும். நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. நல்ல காரம் பிறக்கும், யார் மூலமாக அது பிறக்கும் அப்படிலாம் இருந்துகிட்ருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால், நம்ம படுற பாடெல்லாம் எதுக்குமே நம்ம கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு காமிக்கவே முடியாது.
பெண்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பிரச்சனைகள் இருக்குது. மெட்டபாலிசத்தில் அவங்களுடைய சரீர கூறுக்கு அடுத்த விஷயத்தில், ஆன்மீக கூறுக்கு அடுத்த விஷயத்தில், பொது அறிவுக்கு அடுத்த, பொது வாழ்வுக்கு அடுத்த விஷயத்தில். இதை தாண்டி இந்த சவால்கள் மத்தியிலே தான் பரிசுத்தாவினால் உண்டாகிற அந்த மறுபிறப்பை தேவன் உங்களுக்கு தந்தார். பழையவர்கள்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பெண்களுக்குன்னே இருக்கிற வரையறையை இவர்கள் எல்லாரும் மீற வேண்டும்ங்கிற மூர்க்கமாக முரட்டுத்தனமாக யோசிக்காமல், எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய எங்களால் முடியும், எங்களை பலப்படுத்துங்க, எங்களை போன்ற மற்ற பெண்களுக்கு பேறுகாலத்தில் வேண்டிய உதவியை தாங்க, அவங்களுக்கு சுகத்துக்கு அடுத்த மருந்து மாத்திரையில் கொடுக்க, அவங்களுடைய ஒடுக்கத்திலிருந்து அவங்க விடுதலை பெற முடியும், அவங்களுக்கு நல்ல ஒரு வெளிச்சத்தை, நல்ல ஒரு புரிதலை தாங்கன்னு சொல்லி தான் மக்கள், பெண் தலைவர்கள் எழும்பிகிட்டே இருக்கிறாங்க. There are people who don't know Christ. அவங்களாம் பெரிய பீத்தெல்லாம் கூட பேசுகிறவங்களாம் இருக்காங்க. We have no time to think about God. We have so much of work to do. அந்த லெவலில் கூட நம்ம யோசிக்கிறது இல்லையே. விபச்சாரத்தில் ஈடுபட்டவங்க, சைல்ட் டிராஃபிக்கிங், விமன் டிராஃபிக்கிங்கில் ஈடுபட்டவங்க, அவங்களெல்லாம் விடுவிப்பதற்கு ஒரு கூட்டமான பெண்கள் என்ஜிஓஸ் வேலை செஞ்சுட்டே இருக்காங்களே. நேத்திக்கும் சொன்னேன்னு நினைக்கிறேன், அந்த தென்னகத்தில், திருநெல்வேலி, தூத்துக்குடி, அந்த சாயர்புரம், அந்த பெல்ட்டில் இருக்கிற சிஎஸ்ஐ சர்ச்சஸில் சிஎஸ்ஐ தான் வச்சுக்கப்படாதவன் அப்படின்னா, ஏன்னா ஆளாளுக்கு ஒவ்வொரு சபை பிரிவினர் இன்னொருத்தரை கொச்சைப்படுத்தி பேசிடுறோம். ஆனால் அவங்களுக்கு தான் இன்னும் இந்த ஆத்ம பாரம் இருந்துகிட்டே இருக்குது. கிறிஸ்துவ வரலாற்று இலக்கிய சங்கம் அப்படின்னு ஒருத்தருடைய கூட்டத்தில் ஒருத்தர் பேசுகிறது தான் நான் கேட்டேன். ஒரு 10 minutes டாக், அவ்வளோதான், 10 minutes தான் பேசுகிறாரு. அதில் எத்தனை பேர் அன்சங் ஹீரோஸ்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவள் பிரபலமாகாத திரைமறைவிலே பாடுபட்ட பெண்கள், ஆண்கள். யூஸ்வலாக எல்லா நாட்டுக்கும் போன ஆண்களை பற்றி தான் மிஷினரிஸை நிறைய வாசிக்கிறோம். 10 பேரை வாசித்தா அதில் ஒருத்தர் 2 பேர் தான் பெண்கள்ங்கிறது நமக்கு தெரிய வருது. இன்னும் 1000ல் ஒருத்தர் கூட சொல்லலாம். ஆனால் வசனம் சங்கீதம் 68 நினைக்கிறேன், கர்த்தர் வசனத்தை தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிற பெண்கள் கூட்டம் மிகுதின்னு தான் ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. ஸோ அந்த தரிசனம்னா அந்த ஈடுபாடு, அந்த பொறுப்பு, கண்ணில் பார்க்குற காட்சி மாத்திரம் இல்லை, கர்த்தரை ருசித்தாங்களே. இயேசு இருக்கும்போதே, இந்த ரட்சகரே உசுரோடு இந்த பூமியில் 3 வருஷம் பொது வாழ்வில் இருக்கும்போதே யாரை கடித்து துப்பலாம், யாரை சபிச்சு இது பண்ணலாம், யாரை பழி சொல்லி அவங்கள ஓரங்கட்டலாம், கழித்து கட்டலாம்னு நினச்ச அந்த கொடுமையான ரோமாபுரி ஆட்சியில் இயேசு கிறிஸ்து பெண்களுக்கு வக்காலத்து வந்ததாக நாம் யோசிக்கிறதை விட பெண்களுக்கு வழி உண்டாக்கினார், பெண்களுக்கு இரக்கம் பாராட்டினார், பெண்கள் மேல் வல்லமையை பாராட்டினார். பெண்கள் அந்த இறை அரசின் உண்மைகளை கேட்டாங்க. தைரியமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பின்னே தங்கள் ஆஸ்திகளாலே, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட திறமைகளாலே ஆண்டவருக்கு சேவை புரிந்தார்கள் பார்க்கிறோம். வேதத்தின் மகத்துவங்களெல்லாம் பல கோணத்தில் வெளிப்பாடு, இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக்கும், அச்சா போச்சா நம்ம எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஏதாவது ஒரு விதத்தில் நம்மிலிருந்து பிரகாசம் பிரதிபலிக்கணும், பிரதிபிம்பமாக மக்கள் மேலே அது வீசணும், ஒளி வீசுறது போல் ஒளி வீசணும். அதை பற்றி நீங்கள் யோசிக்கணும். எல்லா பெண்களுக்கும் பெண்களுக்குரிய பலவீனம் உண்டு, சரீர பாடுகள் உண்டு, வரையறை உண்டு, ஒடுக்கங்கள் உண்டு. இதான் எங்கள் தலையெழுத்துன்னு வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க, மண்ணோடு மண்ணாக மக்கி போனவங்க இருக்கிறாங்க. தங்களை காத்துக்கணும், தங்களை விடுவித்துக்கணும், தாங்க எழுமணும் அப்படின்னு எழுமினவங்க இருக்கிறாங்க. நிர்கதியாக விடப்பட்ட பிற்பாடு புழுதியிலிருந்து எழும்பினவங்க இருக்கிறாங்க. காலங்காலமாக சமீபத்தில் சொல்லிகிட்டு இருக்கேன், மற்ற எல்லா பரிசுத்தவான்களுக்கும், வேதத்திற்கு பரிசுத்தவான்கள், மற்றவங்களுக்கு சபை சரித்திரத்தை, இவங்களுக்கு தான் நல்ல பேர் சேர்த்துட்ருக்கோம், அவங்களே ரெஃபர் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம்.
நமக்குள்ளாக என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன்னு அந்த போராடி தேவனிடத்தில் நாம் ஆசீர்வாதங்களை கிருபைகளை பெற்றுக்கொள்ள தவறிக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கி என்னுடைய ரீடிங் தாமார், யூதாவினுடைய மருமகள். அப்போ சட்டத்தின் பிரகாரமாக சட்டத்தை மதிக்கிறதுக்காக, சட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக, குறிப்பாக அந்த சந்ததி யூதாவின் மூலமாக தான், யூதாவின் வம்சத்தில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உதிப்பார் என்பது இறைவாக்கு கிரந்தம். அந்த அம்மாவுக்கு அந்த அளவுக்கு வெளிப்பாடு இருந்துச்சாங்கிறது எனக்கு தெரியாது. நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டதை ஒரு பெரிய 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரப்பதாக இருந்த யூதா தட்டி கழிச்சிட்டே இருக்கானே. மொத பையனை கட்டி கொடுத்தாங்க, செத்து போயிட்டான். அடுத்து செத்து போய் கடைசியில் இப்போ தான் ஒரு குழந்தை பிறந்தாங்க. இன்னும் வயசால் அதுக்குள்ளே எப்படிமா கட்டி கொடுக்க முடியும்னு சொல்லிவிட்டு காலத்தை ஓட்டிட்டான். வயசு அதை கண்டுக்கவே இல்லை. இஸ்ரவேலிலே முதல் மனைவியாக யூதாவுடைய குமாரனுக்கு வாய்க்கப்பட்ட தாமார் பேரை நிலைக்க பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கே. இன்னொன்று ஆர்கியூ பண்ணால் அந்த அம்மா மலடிலாம் கிடையாது. ஷி வாஸ் நாட் அ பேரன் உமன், ஷி இஸ் ஒன்லி அ விடோ. கைமண் ஆகிட்டான், என்ன பண்ணுறது. வாஸ்தவத்துக்கு 2வது கட்டி கொடுத்தா அவன் செத்து போயிட்டான். ஆனால் அதனுடைய இன்னுமே அந்த உள்ளான ஆழமான ரகசியம் ஆஸ் அ மேன் எனக்கு புரியல. ஆனால் ஒரு வேசியை போல் அவள் வேஷம் போட்டு யூதா இடத்துல பிரவேசிக்கிறான், பாறை சுண்டாகிறான். கர்த்தரை இன்றைய காலத்தில், அதாவது எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஆயக்காரர்களும் வேசிகளும் பரலோக ராஜ்யத்திலே முந்தி பிரவேசிக்கிறார்கள்னு பரிசுத்த சொரூபி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்ல நிர்பந்தம் ஏற்பட்டது. அழைக்கப்பட்டவர்களெல்லாம் அபாத்திரரானார்கள். ராஜ்யத்தின் புத்திரர் அபாத்திரரானார்கள். பரலோக ராஜ்யம் இது முதற்கொண்டு பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள் சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திர சம்பிரதாயம், சாங்கியம், சடங்காச்சாரம், நூல் பிடிச்ச மாதிரி நான் வாழ்கிறேங்கிறது பரிசேய புத்தி, சதுசேய புத்தி, வேதபாரகர் புத்தியெல்லாம் சாமி சட்டை பண்ணுறதாக இல்லை. எவன் நெஞ்சில் அடிச்சிட்டு நான் பாவி என்மேல் கிருபையாருன்னு சொல்லக்கூடிய ஒருத்தனை ஆண்டவர் தேடுறார். அவரே பச்சையாக தானே சொல்கிறார், நான் மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை நான் தேடி வரவில்லை, மனம் திரும்ப அவசியமுள்ள ஒரு பாவியை தேட வந்தேன், வியாதியஸ்தர்களை தேட வந்தேன். மருத்துவர் வியாதியஸ்தர்களுக்கு தான் தேவை, சுக தேகிகளுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே நான் மூஞ்சில் அரைஞ்ச மாதிரி என்ன சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ 2026 யாவேயின் ஆண்டு, எஞ்சி இருப்பவர்கள் மீதி இருப்பவர்களுடைய ஆண்டு. Still God is hunting after somebody who would respond out of the box. $60% or 63% ரெப்ரசன்டேஷன் கேட்குறாங்க பார்லமெண்ட்டில். பெண்கள் இதுவரைக்கும் பார்லமெண்ட்டில் இருக்கிறவங்க யாராவது ரொம்ப வலிமையான ஒரு பெரிய சட்ட சீர்திருத்தம் வரக்கூடிய அளவுக்கு சுண்டு விரல் அசைச்சிருப்பாங்களா? ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ என்ன வேஷம் போடுறானுங்க? என்னத்தை நாம் பார்த்துட்ருக்கோம்? பெண்களுக்கு உங்களுக்கு டிக்கெட் இல்லாமல் பஸ்ஸில் போகிறது உங்களுக்கு பெரிய கண்ணை மறைச்ச மாதிரி இருக்குது. அது இல்லை. உங்களை என்ன நீங்கள் உங்களுக்கே மதிக்க தெரியல, உங்களை மதிக்கிறவரை உங்களுக்கு மதிக்க தெரியல. ஒரு ஊழியக்காரன் உங்களை தூக்கி கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் புருஷன் தூக்கி கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க, இன்னார்கிட்ட வரவேற்பு இருக்கணும் வேண்டி நினைக்கிறீங்க, காலம்புறா இந்த பேச்சை எப்படி கேட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க. கர்த்தர்கிட்ட பேசுங்க, கர்த்தர்கிட்ட பேசுங்க.
அவர் உங்கள் வாயை திறக்கும்போது ஒருத்தன் நாய் கூட வாயை திறக்காது. நாய் கூட சத்தம் போடாதுன்னு எசபேலை காலி பண்ணும்போது அந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறார், சோத்திரம் அல்லேலூயா, provided you come forward with such boldness. உங்களுக்கு தான் சொல்லிட்டேனே, அவர்கிட்டேருந்து வார்த்தை கேட்டேன், உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான். அவரை நீங்கள் சார்ந்து வாழ கற்றுக்காமல் டோன்ட் யூ வேஸ்ட் யுவர் லைஃப், டோன்ட் பிக் ஆன் சம்படி. யாரையா குறை சொல்லிகிட்டு இருக்காதீங்க. எல்லா சபையிலும் தேடுறார், தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நியாயாதிபதி புத்தகத்தில் தெபராள் சொல்லும்போது நல்லா நறுக்கி விடுறார் பாராக்க. உன்னதான் என் ஆண்டை நம்பினார், ஆம்பளை ஜான் பிள்ளையானா ஆண் பிள்ளைன்னு சொன்னில்ல, உன்னைத்தான் நம்புகிறாரு. நீ தொட நடிங்கி மாதிரி முந்தானி சுந்தரி மாதிரி முன்னே வராமல் சாக்கு போக்கு சொல்லி நீ வரலான்னா நான் வரலன்னு. இதை நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அது உங்கள் பிரியம். சில குடும்பத்தில் நீ வான்னு பெண்கள் எழுப்பாங்க, நீ வந்து பேசு, நான் வரல பின்னாடி நிற்கிறேன். அது மாதிரி தான் அவள் சொல்லிட்டாள் நெஞ்சில், இந்த யுத்தத்தில் பெண்களான எங்களுக்கு தான் வெற்றி, உனக்கு பேர் இல்லை. அவனுக்கு சொரணே கிடையாது. அதெல்லாம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் வரல, நான் வேணாம் கூட வரேன். எனக்கு அதில் எப்படி தோணுதுன்னா, அது சாதாரண குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் தெரு சண்டையாக இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம், அல்பமான விஷயமோ அபாரமான விஷயமோ அற்புதமான விஷயமோ, எப்போ உங்களுக்குள்ளே ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு ஊந்துதல், ஒரு பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டியதான சலுகை நிறைந்த ஒரு நிலையை பற்றி தேவன் உங்களுக்கு உள் உணர்வை தந்து உங்களை கிளறுகிறாரோ, நீங்கள் எழும்பி நிற்கணும். அதை எப்படி சொல்கிறா, இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாயின. அதை எப்படி அந்த ஒரே விதமாக தான் புரிஞ்சிக்க முடியுமா? நான் ஒரு ஆம்பளை, ஒரு தாயை பற்றி உங்களால் தாயாக இருக்கிற நீங்கள், தாய் ஆகக்கூடிய நீங்கள், தாயாகி புருஷனை இழந்த விதவையாக இருக்கிற நீங்கள், என்ன விதத்தில் எத்தனை விதத்தில் நீங்கள் யோசிக்கலாம். எல்ஷடாய் அந்த நாமத்துடைய ஒரு கணிசமான பெரிய பங்கு அந்த தாய்க்கு அப்படியே ஒதுக்கப்படுது. பெரிய தொடை அந்த இதில் சாமுவேல் காலத்தில் பலி செலுத்த வந்தபோது சவுலை தெரிந்து விஷயத்தில் அவனுக்கான ஒரு ஸ்பெஷல் போர்ஷன் ஆஃப் மீட்டு தனிய வச்சது போல் எல்ஷடாயினுடைய செயல்பாடு பெண்களுக்கு தாய்க்கே உரித்த விதத்தில் ஆண்டவர் ஒதுக்கியிருக்க. என்ன உபயோகிச்சிருக்கீங்க? என்ன அளவுக்கு அந்த எல்ஷடாயின் நாமத்தை நீங்கள் உபயோகிச்சிருக்கீங்க, அனுபவிச்சிருக்கீங்க? என்ன தியானிச்சிருக்கீங்க? ரேஷன் கடையில் அது போடுவானா இது போடுவானா, இந்த பண்டிகை இது கொடுப்பானாங்கிற மாதிரி தான் அல்பத்தனமாக ஆண்டோட அதே மாதிரி தான் கேட்டுகிட்டே இருக்கோம். யூ டோன்ட் ஆஸ்க் சம்திங் பெட்டர், யூ டோன்ட் ஆஸ்க் சம்திங் கிரேட், சம்திங் மார்வலஸ். ஒரு தாயால் குழந்தை மாத்திரம்தான் பெற்றுக்க முடியுமா? அதுதான் தட்ஸ் ஆல், அதான் மெஷினரியா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களாங்க மெஷின் மாதிரி தான். இது நீங்கள் யோசிங்க, புரட்சி பெண்கள் எப்படி எழும்பினாங்க? செக்குலர் லைஃப்லேயோ தமிழ்நாட்டு சரித்திரத்திலையோ இந்திய சரித்திரத்திலையோ ஆசிய சரித்திரத்திலையோ ஆப்பிரிக்க சரித்திரத்திலையோ வில்லியம் பூத்தும் கேத்ரின் பூத்தும் ஒருத்தருக்கு வெடி, இந்த ஆகிலா பிரெஸ்கிலா மாதிரி. இங்கிலாந்தில் அதை செஞ்சிட முடியுமா? அன்றைக்கெலாம் தோல் தான் வெள்ளை, மனசெல்லாம் கருப்பு தான். எல்லா நாட்டிலையும் பொறுக்கித்தனம் இன்னும் தான் இருக்குது, வளருது. எழும்புனாங்களே, கதை கேட்க தான் உங்களுக்கு ஆசை. வரைக்க பார்க்குறது என்ன எழும்பியிருக்கீங்க? யுவர் லைஃப் இஸ் கெட்டிங் ஸ்பென்ட், யுவர் டேஸ் ஆர் ஜஸ்ட் பாஸிங் அவே. உங்கள் அறையில், சமையல் அறையில், உங்களுடைய தனிப்பட்ட நேரத்தில், அதுக்காக பெரிய பங்களா தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. வில்லியம் வில்பர்ஃபோர்ஸுடைய மனைவி எப்படி சாதிச்சிருக்கா? சிலர் ஆண்கள் எந்திச்சு மடிஞ்சிட்டாங்க. அந்த விஷயத்தை தொடர்ந்து எடுத்து சென்றது யார்? பெண்கள் தான். இங்கிலாந்து மன்னர்கள் தான் ஆட்சி செஞ்சாங்க. அவங்களாம் சில பேர்லாம் ஒலிசையாக இருந்ததுனால ஒருத்தி வந்தால் விக்டோரியானா
அவர் சாம்ராஜ்யம் கொடி கட்டி தான் பிறந்தது. ஆனால் அவளுமே ஒரு பெரிய துராக்கரம், அந்த அத்தலியாள் மாதிரி தான் அவள். எளிமை, மனத்தாழ்மை, மென்மை, இதெல்லாம் உங்களுக்கே உரித்தது. அதில் நீங்கள் சாதனை சொல்லி சொல்லி படைக்கலாமே. மரியாள் கிராமத்து பொண்ணு இயேசு கிறிஸ்துவின் தாயாக மாற விட்டு கொடுத்தாளே. ஷி வாஸ் நாட் டாட். அவளுக்கு என்ன வேத ஆராய்ச்சி எடுத்தாங்க? எல்லாத்தையும் கேட்டு உட்காந்துருக்கீங்களே. நீங்கள் யாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு கிளம்புறத விட உங்களுடைய ஆசீர்வாதத்தை எழும்புங்க. ரைஸ் அப், ஐடென்டிஃபை யோர் பிளெஸ்ஸிங் இன் யூ, த கால் அப்பான் யுவர் லைஃப். எல்லாரையும் தான் அழைக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். முதல்ல அழைப்பை மதிங்க, அடுத்த கட்டம் தெரிந்து கொள்வார், அடுத்த கட்டம் உதவி செய்வார். அப்போ உங்களுக்குன்னு ஒரு வேலையை கொடுக்கும்போது அதில் கவனமாக இருங்க. புத்தியை மேய விடாதீங்க, தேவையில்லாத வார்த்தையை பேசாதீங்க. ஸ்டாப். உங்கள் புறணியை நிறுத்துங்க. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்க. அதில் இருக்க கிரயம் பாடு 19 விதமான பாடுகள். ரோமர்கள் 8:34 39 வரைக்கும் வாசிக்கிறோம். அது ஒரு கஸ்டமைஸ்ட் ஷார்ட் லிஸ்டட் சஃபரிங்ஸ். தெர் ஆர் அதர் சஃபரிங்ஸ் ஆல்சோ. அதெல்லாம் மகிமை வெளிப்படத்தக்கதாக அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுங்க. பாட்டில், மெட்டில், தாளத்தில் அப்படியே இலக்கிய நடையோடு கூட செம்மொழியோடு கூட பாடுறதெல்லாம் ஓகே, சாமிக்கு சந்தோஷம்தானா. அவர் விரும்புகிற விளைவு, அவர் விரும்புகிற வளர்ச்சி, அவர் விரும்புகிற தேவ திருவுளம் நிறைவேறலைன்னா இஸ் டிஸப்பாயிண்டட். நிறைய சொல்ல நானுமே உட்காந்து தியானிக்கும்போது எல்லாம் சொல்லிட்டீங்க. பா, என் மேலே சாமி ரொம்பவே இறக்கமாக இருக்கார். நானே சொல்லுவேன், லாயக்கு இல்லை, ரொம்ப பொறுமை இல்லை, புத்தியை தாங்க. சொன்னது சொல்லு. உன்னால் ஒரு கொசுவை கூட கொல்ல முடியாது, ரொம்ப பேசாத. புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினீர். இதான் நான் யதார்த்தமாக சொல்கிறேன். நான் இப்போ சபை பாஸ்டர், ஓகே, என்ன தான் தேடி வந்தாருங்கிறதுலாம் இல்லைன்னு முழு பூஷன் சோத்தில் மறைக்க முடியாது. என்ன மாத்திரம் தான் தேடுறாரு, அவர் யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்களையும் தேடுறாரு, உன்னையும் தேடுறாரு, பெண்ணே உன்னையும் தேடுறாரு. உங்கள் கண்ணீரை துருத்தியில் வச்சுக்கிற ஒரு தனி ரகமான தேவன், ஒரே ரகமான தேவன். எந்த அவதாரமும் எந்த மத கொள்கையில் இருக்கிற அவங்க கும்பிடுற சாமி இந்த மாதிரி ஒரு வெட்டி வேலையை செய்கிறதில்ல. அதை வெட்டி வேலையாக கருதலை. கண்ணீருக்கு பதில் உண்டு. How do you shed your tears? What for do you shed your tears? What are the reasons for your tears? ஆனால் இங்கே கண்ணீரோட சொல்ல சந்தோஷப்படுங்கள். ஏதாவது வாழ்க்கை சரிதை எடுத்து படிங்க. பெண்களுடைய வாழ்க்கை சரிதை எடுத்து படிங்க. அதில் உங்களால் என்னத்தை எடுத்துக்க முடியுமோ அதை எடுத்துக்கோங்க. நான் விளக்காரி இல்லை, நான் அது இல்லை, நான் இது இல்லை. நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதில் உங்களுக்கு என்ன அப்ளை ஆகுமோ அதை மாத்திரம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் தானே புரிஞ்சுக்கணும், கேட்கணும். எனக்கு தெரியல எப்படின்னு சொன்னேன். இதே 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் அதுதான் சொல்கிறாரு. இல்லை 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 319ஆம் பக்கம். அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். உடனே சொல்ல வந்துட்டாரியா யோசிக்காதீங்க. வேறு என்னத்தை, கடவுளே இப்படி தான் சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை விட்டு இது எத்தனை தடவை வேறு மாதிரி ராகமாக பண்ணாலும் அவர் எழுதுனது தான்.
அது கொஞ்சம் அதெல்லாம் இன்றைக்கி பிடிக்காமல் மலையேறி போன ஒரு விஷயம். மதிங்கம்மா வச்சுக்கோங்க, கீழ்ப்படியிலும் பிடிக்கலன்னா மதிங்கம்மா. அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். இது எல்லாருக்கும் அத்துப்படியான பிரசங்க வாக்கியம். போத் இப்போ பெண்களுக்கு புத்தி சொன்னாலும் சொல்கிறாங்களே, எவ்வளோ பெண்கள் இப்போ எழுப்பிட்டாங்க, எவாஞ்சலிஸ்டாக தீர்க்கதரிசிகள் சொல்கிறாங்களா, வராங்க, ஆளாளுக்கு சொல்கிறாங்க. ரைட்டு, பெண்களுக்கு சொல்கிறாங்க, நீ கேளுங்க. இந்த அளவுக்கு ஒரு ஆத்ம உத்தரவாதத்தோடு, ஆத்ம பாரத்தோடு, ஒரு இலக்கோடு, ஒரு தெளிவோடு, ஒரு திசையை நோக்கி, ஒரு அர்ப்பணத்தோடு, ஒரு ஜாக்கிரதையுள்ள பொறுப்புணர்ச்சியோடு இந்த சபையில் ராணி கீழே பயிற்சி பெற்ற இல்லை போதகம் அடைந்த நீங்கள் இன்னும் உங்களை நம்பி இந்த ஊழியத்தை கொடுக்க முடியலையே. எல்லாம் யோசிங்க. குறை சொல்கிறதா தான் உங்களுக்கு பிசாசு காதில் ஓதிக்கிட்டே இருக்கான் எத்தனை வருஷமாக. ஆனால் நீங்கள் கையில் இருக்கிற அருளை அபிஷேகம் எண்ணெய் கீழே சிந்த விட்டுட்டு ஊற்றுங்க என்னத்தை கேட்டுட்ருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. உடனே ஆண்டவருக்கு என்ன ஜல்லித்தனமான கடவுளா? முடியை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக. நீங்கள் என்ன தலையை பின்னிக்காமல் பரட்டை தலையிடுவாங்கன்னு சொல்கிறாங்க, அதான் அர்த்தம். இதிலேயே முழிகிறாதம்மா. இதிலே முழிகிறாத. அழகு வேறு அலங்காரம் வேறு அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அழகு இயற்கையாகவே தான் தேவன் தருகிறது. அலங்காரம் வந்து அது கொஞ்சம் கூட்டி குறைச்சி நீட்டி இழைச்சி செய்கிறது. அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும்ல ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். அதாவது அழியாத அழகு வந்து உள்ளத்தில் இருக்குது, அது சாந்தமாக இருக்குது, அது அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்குது, அது அவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இருக்குது. அதுவே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கிடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே முன்னே சொல்லப்பட்ட வசனத்தின்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் இருந்திருக்காங்க. எவ்வளோ மோசமாக இருந்தவங்களோ அது மாதிரி அந்த மாதிரி கூட்டத்திலையும் பரிசுத்தமாக இருந்த பெண்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸோ இட்ஸ் பாசிபிள். உன்னத பாட்டில் இருக்கிற ஒரு டாப் மோஸ்ட் ஹைலைட் என்ன தெரியுமா? ஒருத்தியே உத்தமியே நீ தான் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஏங்க உலகத்தில் சாதாரணமாக இது பொது அறிவில் யோசிப்போம், ஞான அறிவில் யோசிக்க வேண்டாம், ஏருக்கு மாறாக யோசிக்க வேண்டாம். உடனே ஒருத்தரோட ஒப்பிட்டு பார்த்தா இது மட்டும் அது வசதியெலாம் பார்க்க வேண்டாம். சாதாரணமே பார்க்க வடிவமாக இருக்கிற எத்தனை பெண்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? அதுவே உங்களால் சராசரியாக சில நேரத்தில் ஒத்துக்க முடியும். பெரிய இது, நீ ஏன் பெருசு சிறுசு சொல்கிற? உன்னை பார்க்கணும், நீ ஒரு பெண்ணு அப்படின்னு தானே உங்களை ஆண்டவர் கடைசியில் அவ்வளோ ஆலோசனை கர்த்தாவாக இருந்தவர். ஒரு நிமிஷம் பரவாயில்ல முன்ன பின்ன கஷ்டமாயிரும், ஆனால் உங்களை ஆணாவே ஆண்டவர் படைச்சிருக்கலாமே. எவ்வளோ பெண்களுக்கு ஆணாகணும்னு அங்கலாய்ப்பு, எவ்வளோ ஆண்களுக்கு பெண்ணாகணும் அங்கலாய்ப்பு. உலகமே கிறுக்கு பிடிச்சி தான் அலையுது. நீங்கள் ஏன் கிறுக்கு உங்களுக்கு வரணும்? கிறிஸ்து உங்களை நேசிக்கிறாரு, உங்களை பார்க்கணும். He wants to just look at you. He wants to just respect you. He wants to just appreciate you. இதெல்லாம் வாய்ஜாலமாக ஜொல்லு விடுற மாதிரி ஒரு பெரிய ஃப்ளாட்டரி, அது என்னது வஞ்சக புகழ்ச்சியை போல் ஆண்டவர் வஞ்சக புகழ்ச்சியெல்லாம் செய்கிறதே இல்லை. உங்களை நேசிக்கிறாரு. உங்களுக்குள்ளே அவர் வந்தவுடனே
பவுல் அப்போஸ்தலனுக்கு பார்க்க சகிக்காதான் அவருடைய பர்சனாலிட்டி அப்படின்னு ஒரு கூட்டமான வேத நிபுணர்கள், பண்டிதர்கள், சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. இன்னொன்று ஒரு குவைட் அ ஷார்ட் மேன் ஆல்சோ. ஆனால் பவுல் இன்னைய வரைக்கும் எல்லாருக்கும் சிம்ம சப்பனமாக இருக்கார். அவருடைய எழுத்துக்கள் பேதுருவே கலங்குற, அப்பா கடினம், ரொம்ப கருகலானவர்களை புரிஞ்சுக்கிறதுக்கு கடவுள் பார்த்து நமக்கு புத்தி கொடுக்கலன்னா அப்போஸ்தலன் பவுலுடைய ஆலோசனைகள் நம்ம சாதாரணமாக புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. ஹி வாஸ் அ டெரர். அவர் என்ன துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டே இருந்தார். ஆண்டவர் அறியாத போது அப்படி செஞ்சார். யாருக்கு பேர் சேர்க்குறோம்? யோசிங்க, யோசிங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற பெரியவர்னு சொல்லுங்கள், ஆனால் மாய்மாலமாக சொல்லாதீங்க, வெத்து வேட்டாக சொல்லாதீங்க. ஏதாவது ஒரு காரியத்தில் சாதிங்க, நிலச்சிருங்க. மாலை நீங்கள் ஒன்றும் சாதிக்கலாம் வேணாம், நீங்கள் நிலச்சிருங்க. எவ்வளோ நிலைவர மற்றவங்களாக இருக்கீங்க. நேற்றுக்கு ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு, காலையில் ஒரு நிலை, சாயந்தரத்தில் ஒரு நிலை. நீங்கள் என்ன குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுவீங்க? உங்கள் வாழ்க்கையை என்ன நிர்வாகம் பண்ணுறீங்க? நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் தான், ஓயாமல் தானே சொல்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய பலன்னு சொல்லி பலவீனத்தையே நம்ம ஒரு பெரிய போர்ஷனாக சொல்லிட்டு இருந்தால் அது எப்படி நியாயமாக இருக்கும்? அவரை மட்டம் தட்டுறோம். உங்களுக்கு கையாளாத சாமி, என்ன நீங்கள் சௌக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியல எல்லாம் சொல்கிறாங்க, இருக்கிறாங்க. நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நான் எபிரேய படிக்க போயிட்டு வந்த பிற்பாடு இன்னுமே அதை பற்றி யோசிக்கும்போது எட்ஸேர், அதான் நீங்கள் உங்களுடைய மூல பாஷையில் உங்களுக்கு இன்னொரு வினை பெயர். யூ ஆர் அ ப்ராப்பர் ஹெல்ப் மீட்னா உங்களுக்குள்ளே தான் ரகசியம் இருக்குது. நீங்கள் தான் ரெஸ்கியூவர், நீங்கள் தான் விடுவிக்கிறவங்க, நீங்கள் தான் ஒரு காரியத்தை கருத்தாக நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க. உங்கள் பங்கு தான். அதை ஒரு ஆம்பளை எடுத்துக்க முடியாது. ஆம்பளையுடைய பங்கு ஆம்பளைக்கு தான், அதை நீங்கள் எடுத்துக்க முடியாது. ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் கர்ப்பத்தை கொடுத்துருக்கிறார். லூசு சாமியை கும்பிடல, பேக்கு சாமியை கும்பிடல, பொம்மலாட்டம் பண்ணுற சாமியை கும்பிடல. ஹலோ, நான் இங்கே நேரத்தை வீணாக்கலை. இந்த மாதிரி முரடன்க மகா அடி முட்டாள்கள்லாம் உலகத்தில் வாழ்ந்துருக்காங்க பண்டைய காலத்து கலாச்சாரத்தில். ஏன் எங்களுக்கு ஆம்பளைங்க எங்களுக்கு கர்ப்பத்தை கொடுக்கல, அதெல்லாம் கொடுன்னு கண்ட பேய் பிசாசி கும்பிட்டவங்களாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் இந்த ஆதியாமத்தில் அந்த ஜலப்பிரளயம் வந்தது. The world was so corrupt. The world was so corrupt. சரி, அது என்னுடைய இஷ்யூ இல்லை. உங்களை மதிக்கிறாரு, உங்களை நேசிக்கிறாரு, உங்களை விலைக்கு வாங்கியிருக்காரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விலைக்கு வாங்கினா உங்களை விற்கிறதுக்கு இல்லை, சொந்தமாக்கிக்க. அல்லேலூயா. சும்மா இந்த ஷெல்ஃபில் வச்சு பார்த்துட்டு தொடாமல் கூட அதில் தூசி படிஞ்சா படிக்கலையான்னு பார்க்குறதுக்கு இல்லை. எவ்வளோ சொன்னாலும் அப்படியே மசந்தான் இருக்கிறீங்க, ஒரு ரியாக்ஷன் இல்லை. நீங்கள் எனக்கு ரியாக்ட் பண்ணி என்ன ஒன்றும் உஸ்பேத்த வேண்டாம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் அதை பிரயோஜனப்படுத்திக்கல. ஹலோ, நான் ஒவ்வொரு தடவை வரும்போது குறைந்தபட்சம் 10 செய்திகளோடு வரேன், 10-15 செய்திகளோடு வரேன். அதில் 2-3 செய்தியோட முக்கியமாக வரேன். அதில் ஒரு செய்தி தேவனுடைய வழிநடத்தல். அதில் சொல்கிறது எனக்கு பெருமை இல்லை, ஆனால் வேத வசனம்தான். நான் யோசிப்பேன், எல்லாத்துக்கும் வேத வசனம்தான் இருக்குது, இதுதான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன் இந்த வேத வசனத்தை கையிலே வச்சுட்டு கண்ணு திறக்கலை? கண்ணிருந்து காணாதவளை போல இருக்கிறோமே, காதிருந்து கேளாதவளை போல இருக்கிறோமே, இதயம் இருந்து உணராதவளை போல இருக்கிறோமே. வாய் அதனால் பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கை இந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படைந்து தங்களை அலங்கரித்தார்கள். They beautified themselves. What an instruction. What a testimony. உங்களுடைய ஒத்துழைப்பு, கீழ்ப்படுதுங்கிற வார்த்தை தான் சங்கடமான வார்த்தை. ஒத்துழைப்பால் அவங்களுடைய ஒத்துழைப்பால் உங்களுக்கு என்னங்க வேணும்?
உங்களுக்கு நான் எப்படி உதவியாக இருக்கட்டும். ஒவ்வொரு தடவையும் போய் கேட்க வேணாம். தெரியாத போது கேட்குறது நல்லது தான். நொச்சம் இருக்க வேண்டாம், பிச்சாகவும் இருக்க வேண்டாம். உங்கள் ஒத்துழைப்பால் உங்களுக்குள்ளே அலங்காரம் உண்டாகிறது. யூ கெட் பியூட்டிஃபைடு, யூ கெட் க்ளோரிஃபைடு, யூ கெட் டபுள் ஆனர். எப்படி அப்புறம் ஒரு ஆம்பளை புத்தி வேறு பக்கம் மேயும்? இஃப் இஸ் ஆல்வேஸ் அண்டர் த கன்சர்ன் ஆஃப் அ உமன். உடனே நீங்கள் சொல்லுவீங்க ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்களை மதிக்க தெரியல. வாஸ்தவம் தான், நீ மதிக்கிற மாதிரி தான் இருக்கணுங்க தான் இங்கே இன்ஸ்ட்ரக்ஷனே. சோத்திரம். கோபமாக இருக்கிறீங்க, நான் என்ன பண்ண முடியும்? நான் எழுதலப்பா இதை. உங்களுடைய அமைதலான நடக்கையினால் எந்த ஒரு முரட முத்தும் கர்த்தருடைய முத்தாக மாறிடுவான், சொத்தாக மாறிடுவான் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆம் இல்லை? ஸோ அதுக்குரிய ஞானத்தை தாங்க, அதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க, அதுக்குரிய நோஹாவ், அது அந்த செய்முறை குறிப்புகளை தாங்க, செயல்முறை திறனை தாங்க, அப்படின்னு நீங்கள் கேட்கணும். எனக்கு ரொம்ப காலமாக அந்த மாதிரி ஆச்சரியங்க. இப்போ ராணி மாதிரி இறந்த பிற்பாடு தான் இதெல்லாம், இந்த மாதிரிலாம் ராஜாக்கள் புத்தகத்தில் இருந்து இந்த ஹோல் பிப்ளிக்கல் ஹிஸ்ட்ரியில் வர இதெல்லாம், ஒவ்வொரு ராஜாவுக்கு பின்னே கிட்டத்தட்ட 52 ராஜாக்கள் இஸ்ரவேலையிலும் யூதாவையும் சேர்ந்து 52-57 பேர் ஆண்டிருக்காங்க. அதில் எல்லா ராஜாக்களுடைய அம்மா யார் பெற்றாங்கன்னு சொல்லலை, குறைஞ்சபட்சம் 80% ராஜாக்களுடைய அம்மா பேர் கடவுள் எழுதியிருக்கார். அவள் பேர் அசுபாள், இவள் பேர் எருசாள். எல்லாம் உலகத்தில் பொம்பளைங்க தானே பிள்ளைகளை பெறுவாங்க, ராஜாவன் தானே கூஜாவன் தானே. ஆனால் ஆண்டவர் சுட்டி காமிக்கிறாரு, பேரை சொல்லி சொல்கிறாரு. அதுவும் இன்னாருடைய குமாரத்தி, அவள் இந்த வம்சத்தில் வந்தவ சொல்கிறாரு. அதோடைய மூல பாஷையில் அந்த அம்மாவுடைய பேரை தியானித்தா எத்தனையோ ஏராளமான கேரக்டர்ஸ், லேடிஸ் கேரக்டர்ஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இன்னும் ஒரு 10-15 இருக்கும், அவ்வளோதான். அதுவே ஜாஸ்தி தான். அவ்வளோ உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவங்க பேர் அப்படி இருந்தாலும் சில ராணிகளே, பட்டத்து ராணிகளே, அந்த தாய், ராஜாவுடைய தாயே சரியாக வாழலை. சில ராஜாக்களுடைய தாய் வெளிப்படையாக பீத்தலாக இன்னும் அமட்டாமையே பின்னாடி அந்த பிள்ளைகளை பயபக்தியோடு வளர்த்துருக்காங்க. ஆனால் அந்த பயல்கள் அவ்வளோ சண்டித்தனம் பண்ணி ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் குறுக்கிட்டு அந்த தாயினுடைய ஜபத்தை, அந்த கண்ணீரை, அந்த வளர்ப்பை ஆண்டவர் நினைவு கூர்ந்து அந்த ராஜாக்கள் வாழ்க்கையில் திருப்பத்தை கொடுத்துருக்கிறாரு. ஸோ இவங்க தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிராமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு ஒத்துழைப்பு தந்திருந்தாள், கீழ்ப்படிந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். எல்லோரும் சேர்ந்து வாசிங்க. இட்ஸ் ஒன்லி அன் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டேட்மெண்ட் ஃபார் விமன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 1 பேதுரு 3:6 இறுதி பகுதி. நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. இன்னொரு தடவை வாசிங்க. இதை நீங்கள் ஃப்ரீ டைமில் நிறைய தடவை சொல்லி பார்க்கணும். ஐயோ குத்தமாயிருங்க, ஏதோ பிரச்சனையாயிருங்க. நீ பிரச்சனையாகாமல் ஆபத்து வந்துடும் பயப்படாது இருந்தீங்கன்னா நீ அவளுக்கு பிள்ளை. நீ வந்துடும் நினச்சிருந்தா நீ சாராளுக்கு பிள்ளை இல்லை, யாருக்கோ பிள்ளை. சாராள் ஓல்டு கவனன்ட் பெண்ணு, பழைய ஏற்பாட்டு பெண்ணு. சாராள் வாழ்க்கையில் கூட நியாயப்பிரமாணத்துக்கு கீழே அவள் இல்லை. மோசைக்கு பின்னாடி தானே நியாயப்பிரமாணமே வந்துச்சு. ஷி வாஸ் பியாண்ட் டெஸ்டமெண்ட் டைம்ஸ். சச் அ பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்சர். யோபு உடன்படிக்கையின் பிரமாணங்களுக்கு அப்பாற்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர். ஏனோக்கு, நோவா. நான் அடிக்கடி யோசித்து சிரிச்சுக்குவேன். இந்த நோவாவுடைய ஒய்ஃப் ஒன்று, அந்த 3 பசங்களுடைய ஒய்ஃபு, இந்த 4 பொம்பளைங்களும் கட்சி கட்டினானுங்களா
கலங்கியிருப்பார். அம்மாடியோ, நீங்கள் வேறு ஏற்கனவே உலகத்தில் கேள்விப்படாத குண்டை தலையில் வச்சிங்க, இதுங்க உள்ளுக்குள்ளே இருந்தே உருட்டிகிட்டு இருக்குதுங்க. என்ன பண்ணுறது தெரியல. உள்ளே இருக்கிறதெல்லாம் ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாது. மிருக ஜீவன்கள் யார்கிட்ட போய் அவர் சொல்லுவார்? நல்லா கொழுந்து சிரிச்சிருவேன். சரி, இதெல்லாம் ஆண்டோடைய ஆளுகை. ஆமென். வாட் அ காட். நீங்கள் விரும்பணுங்க. இது ஆண் பெண்கிற வித்தியாசத்தை தாண்டி கடவுளுடைய ஆளுகை மேலே இருக்குன்னு நீங்கள் விரும்பணும். நீங்கள் எனக்கு ஆளுகை தாங்கன்னு கேட்காதீங்க. அவருக்கு தெரியும் எப்படி கொடுக்கணுன்னு. ஆளுகை கொடுக்குது, உரிமை கொடுத்து தான் உரிமையை வீணாக்கிட்டே இருக்கோம். ஆமாவா? ஆதாம் காலத்துலேருந்து அதுதான் வீணாக்கிட்டு இருக்கோம். உனக்கு வேண்டாம்ப்பா, உனக்கு தெரியாது, நன்மை தீமை உனக்கு தெரியாது, அது சரி, எது நன்மை எது தீமைன்னு சரியாக தெரியாது. ஒன்று பார்த்தா தீமையாக இருக்கும், ஆனால் அது நன்மையாக உனக்கு தெரியும். நன்மையாக இருக்கும், அது உனக்கு தீமையாக தெரியும். நான் பார்த்துக்கிறேன் அந்த பொறுப்பை. அது எப்படி? அதான் இப்படி இருக்கும். இன்னுமே அதை எப்படின்னு கேட்டுருந்தா எப்படி இருப்போன்னு தெரியல. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கூட்ட முடியுமான்னு ஜெபம் போயிட்டுருக்காது. நல்லா தெரியுது கண்ணில். ஆனாலும் இந்த கருத்தை சொல்லணுமே, இன்னொரு நாள் சொன்னால் நல்லா இருக்காது. அதனால் ஒரு ஆபத்துக்கும் நீங்கள் பயப்படா இருந்தீர்களானால் நன்மை செய்து சொல்லுங்கள். எல்லோரும் நச்சுன்னு சொல்லுங்கள். பெண்கள் நன்மை செய்கிறீங்க, நன்மை எல்லாரும் செய்ய. தீமைன்னு சொன்னால் டீசன்சி இல்லை, அது ரொம்ப ரூடாக இருக்காங்க. நன்மை எல்லாம் எப்படியோ உலகத்தில் அப்படி தான் விரும்புகிறாங்க. பரவாயில்ல, அப்படி நன்மை எல்லாரும் செய்கிறீங்க, அப்படி இருக்காதீங்க. நன்மை செய்து ஆபத்துக்கு பயப்படாது இருந்தீர்களானால். அதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கிற அந்த விஷயம் என்னென்னா, நன்மை செஞ்சால் பயம் போயிடுங்கிற அர்த்தம். தீமை செஞ்சால் பயம் வருமா இல்லையா? வருமா இல்லையா? வரும். இதுக்கு ஊரெல்லாம் கூட்டணும், யாருக்கு பெரிய இடத்துக்கெலாம் போவேண்ணா. சும்மா நம்ம மனசாட்சியே குற்றம்ல மனசு குறுகுறுக்குங்கிற மாதிரி வாழ்க்கை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இருந்தீங்கன்னா, நீங்கள் நன்மை செய்து ஆபத்துக்கு பயப்படாது இருந்தீங்கன்னா நீங்கள் அவளுக்கு பிள்ளைங்க. அல்லேலூயா. இப்போ தான் பிரசங்கமே எனக்கு வருது, ஆனால் நேரம் ஆயிடுச்சு. சாரா பயம் இல்லாமல் நடந்திருக்கா ஆபிரகாமோடு. ஆபிரகாமும் சாராளோடு பயம் இல்லாமல் நடந்திருக்காங்க. கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆனாலும், கல்யாணம் ஆக போகிறவங்களா இருந்தாலும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறவங்களா இருந்தாலும், அது என்ன சொல்கிறது, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும், அது காதல் திருமணமாக இருந்தாலும், நாம் விரும்புகிற பெண்ணோடு நாம் விரும்புகிற ஆணோடு வாழும்போது முதல்ல ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பயம் இருக்கக்கூடாது. சோதரம் சோதரம். பயம் இருந்தால் உருப்படவே முடியாது. பயம் அஸ்திபாரமே கிடையாது. ஐயோ அவரை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, ஐயோ அவளை பார்த்தாலே பயமாக இருக்குது, என்னத்தை சொல்லுவாளோ என்னத்தை செய்வாளோ அப்படின்னா இருக்கவே கூடாது. என் பாச மலர் அப்படிங்க சொல்லணும். சோதரம். சிரிப்பு தான் வருது, அந்த அளவுக்கு தான் இருக்குது நிலமை. யூ ஆர் ஸோ பெட்ரிஃபைட் அபவுட் தி அதர் பார்ட்னர். எவ்வளோ வருஷம் ஆனாலும் எப்படி இருக்குது உங்களுக்கு அந்த நினைவெல்லாம்? அதெல்லாம் நீங்கள் கிளறாதீங்க, அதெல்லாம் மறந்துட்டேங்க, திருப்பி நினைப்புட்டாதீங்க. உண்மை நினைக்கும் நினைவுகள் இனிதானவைகள்னு சொல்லுது. சோத்திரம். நம்ம பண்ணுற லூட்டியை பார்த்து நம்மளை நினைக்கும்போது கர்த்தருக்கு எம்மா சபையை பற்றி சொல்லாதப்பா, வேறு ஏதாவது விஷயம் இருக்கா விண்ணப்பத்துலேயும் சொல்லலை, சொல்லு. நான் ரத்தம் கொடுத்து சம்பாதிச்சிட்டேன், என் பொண்ணை பற்றி சொல்லுப்பா, நான் ஏதாவது இது செய்யணுன்னா செய்கிறேன். பவுன் பத்தலையா, 5 கோடி பவுன் போட்டிருக்கேன், இன்னும் ஒன்று வேணும், இன்னும் கொடுக்குறேன்னு தான் நிற்கிறார். சோத்திரம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களை பார்த்தா எனக்கு பயமாக இல்லைன்னு. புரிஞ்சு சொன்னீங்களா புரியாமல் சொன்னீங்களா அது வேறு விஷயம். சொல்லி வைங்க. சோத்திரம். நாளைக்கு பயம் போகும். இன்றைக்கே போயிடுச்சுன்னா நல்லது, இப்போயே போயிடுச்சுன்னா நல்லது. சோத்திரம் சோத்திரம். எழுப்பி நிற்போம், நேரம் இல்லை. தேங்க்யூ லார்ட்.